கட்டுப்பாட்டால் வெளியேறி இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை அளிக்கப்படும் என்று பாஜக தமது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது. இதன்படி 1955ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நியூஸ் கேட்டியா? நம்ம தலைவர் பேச்சை கேட்டு அப்படியே ஃபாரின் சரக்கு அடிச்ச மாதிரி ஜிவ்வுன்னு ஏறிச்சா? நினைச்சேன்டா. நீ எதை கேட்டியா? செம்ம அனௌன்ஸ்மெண்ட்ல இனிமேல் கண்டவெல்லாம் உள்ள வர முடியாது மாப்ள. ஆமாடா, இந்த சட்டத்தை இருக்கிற எல்லாத்தையும் நாட் அவுட் அனுப்பணும். அப்பதான்டா நாம இங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏடா மாப்ள, ஆனா நம்ம தலைவர் இந்த கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்க போறேன், நாட்டை வேற லெவல்ல முன்னேற்ற போறேன்னு சொல்லி ராத்திரி அந்த 500,000 செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சார்ல. ஆனா எனக்கு அந்த மாதிரிலாம் அது நடந்த மாதிரி தெரியலடா. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீ என்ன நினைக்கிற? டேய், அதெல்லாம் பழைய கதரா. கருப்பு பணம் வச்சிருக்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பணம் முதல்ல இங்க உள்ள இருக்காங்க தெரியுமாடா? அதெல்லாம் ரகசியமா நடந்துட்டு தான்டா இருக்கு. டேய், ஒன்னு தெரிஞ்சுக்க, நம்ம தலைவர் கழுகு பார்வையில இருந்து ஒரு பய தப்பிக்க முடியாது. ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். எப்படியோ இந்தியா வல்லரசானா சரி, நாட்டுல பொருளாதாரமும் நாட்டோட வளர்ச்சியும் தான் முக்கியம். அதுக்கு தான்டா தலைவர் இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி திட்டம் போடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் வருதன், அப்புறம் எல்லாம் மாறும். அப்புறம் இந்தியா முழுக்க நம்ம ராஜ்யம் தான். நம்ம தலைவர் கொண்டு அந்த திட்டம் மட்டும் நிறைவேறிச்சுன்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும்டா. டேய், கட்டாயம் நடக்கும். இல்லைன்னா நடத்தி வைப்போம். ரைட் மாப்ள, நான் படுக்கிறேன்டா. சரி, நீ போய் தூங்குடா மாப்ள. ரைட், காலைல பார்ப்போம். பாய். குட் நைட். குட் நைட். குட் நைட். நீங்கள் இந்திய குடிமகனா? பிறப்பு சான்று, பள்ளி இறுதி வகுப்பு சான்று, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, ஆதார் அட்டை ஆகியவை உங்களிடம் உள்ளதா? உங்கள் குடியுரிமையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த சட்டம் ஒரு சாராருக்கு மட்டுமில்லை, அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் பொருந்தும். ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, இந்த பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லையே. சரி விடு, தாசில்தார் ஆஃபீஸ் தானே போகிறோம், மூர்த்தி அண்ணகிட்ட கேட்டுக்கலாம். மூர்த்தி அண்ணா. வாப்பா வரதா. என்னப்பா இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு தாக்கல் கேட்டு போகலான்னு வந்தேன். என்ன தாக்கல் அண்ணா? இது இந்த நோட்டீஸ், இது அண்ணா காலையில் வீட்டில் போட்டு போனாங்கண்ணே, பார்த்தா இதுவா? இதுதான் 2 மாதமாக போயிட்டுருக்கப்பா. சரி, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா? அண்ணா இந்த பிறப்பு சான்றிதழ் தவிர எல்லா சர்டிஃபிகேட்டுமே இருக்குண்ணே. சரி, ஓகே வரதா. இதெல்லாம் முதல்ல நீ போய் பதிவு பண்ணிவிடு. ஆனால் இதெல்லாம் என்பிஆருக்கு தானேப்பா செல்லும். என்பிஆர்? என்னண்ணே சொல்கிறீங்க? அட ஆமாப்பா, இந்த என்பிஆர், என்ஆர்சி, சிஏஏ இப்படி 3 வகையாக இருக்குப்பா. ஆனால் இந்த 3 ஒன்று தான். ஒன்றுமே புரியலண்ணே. சரிப்பா, உங்கள் அம்மா அப்பா ரெக்கார்டு எதனா வச்சுருக்கியா? ஆனால் என்னோட பிறப்பு சான்றிதழே இல்லைண்ணே. நான் என் அம்மா அப்பாவோடலாம் எங்கேருந்து எப்படிண்ணே கொடுக்குறது? என்னப்பா இது, என்ஆர்சிக்கு இதெல்லாம் வேணுமாப்பா? இந்த குடியுரிமை பதிவேட்டுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லாமே வேணுமாப்பா? எதுவுமே இல்லையா? இல்லைண்ணே, நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியவே இல்லைண்ணே எனக்கு. சரி, ஓகே விடு. நீ நம்ம பயங்கிறதால இதை சொல்கிறேன். வெளியில் ஒரு ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவரை போய் பாரு. சரிண்ணே. நான் சொன்ன 3 விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லுவார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி. சரிண்ணே, அவரை பார்க்குறேண்ணே. ஓகே வரதா, பாய். இந்தப்பா, நாட்டு சிஎம்கே சர்டிஃபிகேட் இல்லை, இதில் இவன் வேற. சொல்லு மாப்ள. எங்கடா மாப்ள இருக்க? அதான்டா வீட்டுக்கு வரேன். எங்கடா போயிருந்த? எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். உங்கள்கிட்ட பேசணும், வா. அப்படி என்னடா அவசரமா பேசணும் இப்போ? எங்கே இருக்க? டேய், வந்துட்டே இருக்கேன், வரேன்டா. டேய், சரியாக கேட்கல, எங்கே இருக்கேன்னு கேட்டேன். எங்கே இருக்க நீ? உடனே கிளம்பி உங்ககிட்ட பேசணும். டேய், உன் பொருளுக்கு பின்னாடி தான்டா நிற்கிறேன். ஓவர் ஓவர். டேய், இங்கே இருந்து தான் அப்படி கிண்டல் பண்ணிருக்கடா. என்னடா மாப்ள ரொம்ப டயர்டாக இருக்க? என்னடா அது? படி, என்னன்னு பாரு.
நீங்கள் இந்திய குடிமகன். டேய் நில்றா டேய். டேய் டேய் நில்றா. சே, வரதா சொல்றா, என்னடா பிரச்சனை உனக்கு? படிச்சியா? இதுவா? பார்த்தேன்டா, எங்க அம்மாட்ட காமிச்சேன், சிரிச்சாங்க, நானும் விட்டு வந்துட்டேன். இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர்னு சட்டம் வரப்போது நியூஸில் கேட்டப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஏன் நீயும் தான் இந்திய நாடே வல்லரசாகும் ரொம்ப உற்சாகமாக இருந்த. ஆனால் இப்போ உங்கள் அம்மா சிரிச்ச மாதிரி இந்த நாடே சிரிக்க போகிற சட்டமாக இருக்குடா. டேய் என்னடா சொல்ற? ஒன்றும் புரியல. புரியாம தாண்டா இந்த சட்டம் இஸ்லாமியருக்கு மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். தாலுக்கா ஆஃபீஸில் மூர்த்தி என்னோட ஃப்ரெண்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சட்டத்தோட பாதிப்பே. டேய் வரதா, இதையாவது சொல்லி குழப்பாத, தெளிவா சொல்லு. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர்னா என்னன்னு சொல்லு. அப்போ இதெல்லாம் என்னன்னே தெரியாம தான் நீயும் இந்தியா வல்லரசாயிரும் கத்திக்கிட்டு இருந்தியாடா? டேய் தெரியலன்னு தானே கேட்குறோம், சொல்லு. கேளு. சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம், என்ஆர்சி தேசிய குடியுரிமை பதிவேடு, என்பிஆர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு. இந்த சட்டமெல்லாம் 50 வருஷத்துக்கு மேலேயே அமல்ல தான் இருக்கு. ஆனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இப்போ சிஏஏ 2019 திருத்த சட்டம்னு திருத்தி எங்கேயோ இருக்கிற திருடனை பிடிக்கிறேன்னு சாதாரண உழைக்கிற மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போறாங்க. எந்த திருத்த சட்டம் தான் என்னடா நம்மளே பாதிக்க போகுது? டேய் நம்மளாம் பச்சை தமிழன்டா, பூர்வக்குடி ஹிந்து மாப்ள. நீ ஏன் கவலைப்படுற? நாமெல்லாம் சேஃப்டா. ஏ லூசுக்கு முட்டை, இந்த சட்டம் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் தனித்தனியா இல்லை, ஒட்டுமொத்த இந்தியனுக்கும் தான்டா. இதை நான் சொல்லலை, இந்த இந்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனா நம்ம தலைவர்கள், பெரிய நடிகர்கள்லாம் இந்த சட்டத்தால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, பயப்பட வேணாம், பீதி அடைய வேணாம்னு சொன்னாங்களேடா. அவங்களும் புரியாம தான்டா சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கும் இதே நிலைமை தான். என்பிஆர்ல கணக்கெடுப்பு எடுக்கும்போது உன் குடும்ப விவரம், உன் குடும்பத்தில் எத்தனை பேர், நீ எந்த ஊர்ல பிறந்த, உங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்க, ஆதார் அட்டை, லைசன்ஸு, பேன் கார்டு, அப்புறம் எலெக்ஷன் ஐடி, இப்படி எல்லா டீட்டெயிலும் கேட்பான்டா. ஓ, அதான் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீயே ஆபீஸ் போயிட்டியா? ஆமாண்டா. இந்த கணக்கெடுப்புல உன் பேர் கேசவனுக்கு பதிலாக கோசவன் இருக்குன்னு வை, இல்ல உன் பிறப்பு சான்றில் ஏதாவது தப்பு இருக்குன்னு வை, இல்ல நீ கொடுக்குற சான்றில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்குன்னு வையேன், அவ்வளவுதான். நீயும் நானும் சந்தேகத்துக்குரிய குடிமகன். உன் டாக்குமெண்ட்ல டி குறியீடு போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ டவுட்ஃபுல் சிட்டிசன். இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். போடா. டவுட்ஃபுல் சிட்டிசனா? டேய் என்னடா சொல்ல வர? டவுட் எப்படி நம்ம மேல வரும்? டார்கெட் அப்ப அவங்க மேல தானே வரும். டேய் அவங்களாம் வந்தேறிங்கடா, அரபு நாட்டு இறக்குமதி. டவுட் வந்தா அவங்க மேல மட்டும்தான் வரும், நாம சேஃப் தான். இப்படி தாண்டா நம்மளெல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்தேறி இல்லைன்னு இப்போதான்டா எனக்கே புரிஞ்சிச்சு. ஒவ்வொரு இஸ்லாமியரையும் பிடிச்சி கேட்டுப்பாரு, அவங்க முப்பாட்ட பேர் ஒன்று ராமசாமினோ இல்லை குப்புசாமினோ தான் இருக்கும். அவங்க வணங்குற கொள்கை தாண்டா அரபு தேசத்துலேருந்து வந்தது. ஆனால் இந்தியாவில் வாழ்கிற ஒவ்வொரு இஸ்லாமியனும் அடிப்படையில் ஒரு இந்தியன் தாண்டா. என்னமோ உண்மைதான்டா. சரி, அந்த சட்டத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்பிஆர் கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ஆர்சி தேசிய குடியுரிமை பதிவேடு, என்பிஆர்ல டி குறியீடு போட்டு கொடுத்தாங்கல்ல, டவுட்ஃபுல் சிட்டிசன், அவங்களுக்கெல்லாம் சில மாசம் கழிச்சு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்திய குடிமகன்னு நிரூபிக்கவும் அப்படின்னு அதுல போட்டிருக்கோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த சோதனையில நீ எடுத்துக்கிட்டு போற ஆதார் கார்டு செல்லாது, உன்னோட ஓட்டர் ஐடி செல்லாது, உன்னோட டிரைவிங் லைசன்ஸ் செல்லாது, பேன் கார்டு செல்லாது, அது செல்லாது, இது செல்லாது, இப்படி எதுவும் செல்லாது. புரியுதா? டேய் என்னடா சொல்ற? ஆதார் கார்டுல என்னோட கண்ணு, கைரேகை எல்லாம் இருக்கேடா. இதுக்கு மேல என்னடா வேணும்? அப்போ இந்த சட்டம் ஒருத்தனை சராசரி மனுஷனா கூட மதிக்காது போலயே. இதுக்கே எப்படி சொன்னா? இன்னும் இருக்கு கேளு. என்ஆர்சில நீ கடைசியில காட்ட வேண்டியது உன்னோட பிறப்பு சான்றிதழ். அது இல்லைன்னு வச்சுக்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உங்க அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடி. அதுவும் இல்லைன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சொத்து பத்திரம், அதுவும் பெத்தவங்க பேர்ல இருக்கணும், அதுவும் பிழை இல்லாம இருக்கணும். இப்படி எல்லா சர்டிபிகேட்டும் சப்மிட் பண்ணி அப்பவும் என்ஆர்சி சட்டத்தின் கீழே நீ இந்திய குடிமகன் நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்க,
வெளிநாட்டு தீர்ப்பாய சட்டப்படி நீ வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்குள் வந்து வசிக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியன் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. சொல்லுவாங்கடா சொல்லுவாங்க. என் பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் வாழையடி வாழையா குலதெய்வமா கும்பிட்டு ஆயிரக்கணக்கான வருஷமா பூர்வக்குடியா வாழ்ந்து வந்தா எங்களை வந்தேரின்னு சொல்லுவாங்களா? அப்படிதான்டா சொல்லுது இந்த சிஏஏ திருத்த சட்டம். நீ பூர்வ குடியா இருந்தாலும் சரி, புண்ணிய குடியா இருந்தாலும் சரி, என்பிஆர் என்ஆர்சி கீழே உன்னோட குடியுரிமை நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்க. ஹிந்துங்கிறதுனால பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இப்படி ஏதாவது ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த அகதி வரதன், அகதி கேசவன் அப்படி சிஏஏ திருத்த சட்டத்துல வெளிநாட்டு தீர்ப்பாயம் ஒரு அகதிகள் அட்டையை கொடுக்கும். அந்த அட்டை தான் நம்ம குடியுரிமையே நிரூபிக்கும். அப்போ பூர்வ குடியா இருந்தாலும் அகதி அட்டையை வச்சுட்டு தான் வாழணுமா? அந்த அகதி அட்டையை வச்சுக்கிட்டு இங்க ஒரு புடி மண்ணை கூட அள்ள முடியாது. நமக்காவது வெளிநாட்டுல இருந்து வந்த இந்தியன்னு ஒரு அடையாள அட்டை இருக்கு, இங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா நம்ம பக்கத்து வீட்டு இஸ்மாயில் பாய்க்கு அதுவும் கிடையாது, வெறும் அகதிகள் முகாம் தான். ஆனா ஒண்ணுடா, நமக்கு ஒரு கண்ணுனா எதிரிக்கு 2 கண்ணுன்னு அஸ்ஸாம்ல வச்சு செஞ்சாச்சுல்ல. போட்டாங்க. அஸ்ஸாம்ல குடியுரிமை இழந்து நிக்கிறதுல 15 லட்சம் பேர் இந்துக்கள்ரா. அங்க வச்சு செஞ்சது முஸ்லீமே இல்ல, உன்னை என்னையும் தான், இந்துக்களை தான். 15 லட்சம் பேர் ஹிந்துவா? அப்போ அத்தனை பேருக்கு ரெக்கார்டு சரியில்லையா என்ன? எப்படி இருக்கும்? நீ உன் மகன் பிறந்த சர்டிஃபிகேட்டை காட்டிடுவ, உன்னோட சர்டிஃபிகேட்டையும் காட்டிடுவ. உன் அப்பாவுக்கு என்ன பண்ணுவ, உன் அம்மாவுக்கு என்ன பண்ணுவ? மே 31, 1969 தான் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆக்டே அமலுக்கு வருது. அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டுக்கு எங்க போவ? நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு சர்டிஃபிகேட் இருக்கவே வாய்ப்பில்லை. 1947 சுதந்திரம் கிடைச்சப்ப இந்தியர்கள் பல பேர் அண்டை நாட்டில் இருந்தாங்க. அவங்களோட குடும்பமும் சந்ததியும் இந்தியாவில் இருந்துச்சு. இது அரசியல் பிரச்சனை, குடியுரிமை பிரச்சனை இல்ல. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. அப்ப இப்ப இருக்கிற இந்தியர்களோட முப்பாட்டம்லாம் வெளிநாட்டுல இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த இந்தியர்கள்லாம் இங்க குடிமகன் இல்லைன்னு ஆயிடுமா? ஆனா இதத்தான் இந்த சிஏஏ திருத்த சட்டம் சொல்லுது. புரியுதா? இந்த சட்டத்தால நாடு வல்லரசாயிரு நினைச்சேன்டா. ஆனா ஒட்டுமொத்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போயிருவாங்க போல் இருக்கேடா. சிஏஏவை எதிர்த்து போராடுறது அவங்களுக்காக மட்டும்தான் நினைச்சேன். இப்பதான்டா தெரியுது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் ஆசாதி ஆசாதின் கத்ரானுங்க. இப்படி நம்மளை ஹிந்து முஸ்லீம்னு சொல்லி சொல்லி நமக்குள்ள பிரிவினை தான் அதிகமாயிடுச்சு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. இப்ப ஒரு முஸ்லீம் கூட இந்தியாவில் இல்ல, ஒரு கிறிஸ்டியன் கூட இந்தியாவில் இல்ல. அப்ப நீயும் நானும் யாரு சொல்லு? இந்து தான், அதுல என்ன சந்தேகம்? மண்ணாங்கட்டி. நம்ம நாட்டுல உண்மையான ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் யாரு? யாரா? அவா. அவங்கள நம்ம தொட முடியுமா? இல்ல அவங்க வீட்டுல தவிச்ச வாக்கி தண்ணி தான் குடிக்க முடியுமா? முடியாதுடா, சத்தியமா முடியாது. அப்போ முஸ்லீமும் கிறிஸ்டியனும் போயிட்டா நீ நானும் ஹிந்து இல்ல, பல்லன் பறையன் சக்கலியன் நாடான் தேவன் இப்படி ஏதாவது ஒரு ஜாதிக்கு சொந்தக்காரனாக்கி பார்ப்பனிய மறுபடியும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிரும். அப்புறம் பார்ப்பனியத்துக்கு அடிமையா இருந்து இந்த நாட்டுக்கும் அடிமையா இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட ஒரு கட்டு விறகுல சாகலாங்கிற. இதோட ஆரம்ப யுக்தி தான் சிஏஏ திருத்த சட்டம். நம்ம பாய் இஸ்மாயிலும் சகாய அண்ணனும் இங்க இருக்கிற வரைக்கும் தான் நீயும் நானும் ஹிந்து. நம்ம முஸ்லீமோ கிறிஸ்டியனோ அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம். ஆனா எந்த காலத்திலையும் நம்ம நாட்டுக்குள்ள மத அரசியலை மட்டும் அனுமதிக்கவே கூடாது. ஆமாடா மாப்ள. ஆனா அந்த போராடுற மக்களை பாத்தியா? பாபர் பள்ளிவாசல் பிரச்சனை கூட ரோட்ல வந்து போராடலடா. ஆனா நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு குடும்பத்தோட ரோட்ல வந்து விடிய விடிய போராடுறாங்க. சரியா சொல்றேன். இந்த போராட்டம் அவங்க பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பிரச்சனை. டில்லி போராட்டத்துல கலவரம் பண்ணி பள்ளிவாசலையும் முஸ்லீம் கடைகளையும் போலீஸ் உதவியோட கொளுத்தி ஊரையே கலவர பூமியா மாத்திட்டானுங்க. அது மாதிரி இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி நாம தாண்டா வேலியா முன்னாடி நிக்கணும். இந்த ஆசாதி முழக்கம் டில்லிக்கு கேட்கிற மாதிரி உறக்க கத்துவோம். வாடா.